இன்று கந்த சஷ்டியின் 2வது நாளாக நாம் ஒரு திருப்புகழை பார்க்கலாம். குறிப்பாக அருணகிரிநாதர் வாழ வேண்டாம் என்று மரண தருவாயில் இருக்கும் பொழுது முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி முத்தை தரு என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அவர் பாட சொல்லுகிறார். அதில் அவர் சந்த நயங்களோடு பாடுகிறார். பல்வரிசை அழகாக இருக்கக்கூடிய தெய்வானையை மணக்கக்கூடியவனே, சிவபெருமானுக்கு பிரம்மநாதத்தை ஓதியவனே, இப்படியெல்லாம் வரலாறை பற்றி சொல்லுகிறார். இன்றைய நோக்கம் இது நம்ம பல தடவை கேட்டிருக்கலாம், சினிமா பாடல்ல கேட்டிருக்கலாம். ஆனா இதுக்குள்ள பக்தி லயங்கள் பக்தியோட சங்கமிக்க வேண்டும். அதனால கந்த சஷ்டி திருநாள்களில் இந்த பாடல்களில் நாம் பக்தி பூர்வமாக அதனுடன் இணைய வேண்டும் என்பதற்காக பாடுகிறோம். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரசக்தி சரவண முக்தி குரு வித்து குருபர என போதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் 30 மூவர் தமர்க்கும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்த பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொண்டு கழுதாட திக்கு பரி அற்ற பைரவர் தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போதும் கொத்து பர கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புகை புக்கு மிடி என முதுகுகை கொட்புற்று எழ நட்பற்று உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே என்றெல்லாம் பாடுகிறார். ஆகவே யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் கடவுள் கொடுத்திருக்கிறானோ அந்த திறமைகளால் பிறரை துன்பத்திலிருந்து நீக்குவதே சஷ்டி விரதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன திறமை இருக்கிறது, நாம் பிறருடைய துன்பங்களை எப்படி நீக்க முடியும், அப்படி எடுத்துக்கொள்வோம். ஜெய் ஹிந்த்.